வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் தொடரும் அரச வைத்தியர்களின் பணிப்புறக்கணிப்பு. சொத்துக்களை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, பகிரங்கப்படுத்த தயாரென மஹிந்த அறிவிப்பு. வலுசக்தி அமைச்சருக்கு இன்று அக்னி பரீட்சை, பிரேரணையை முழுமையாக ஆதரிக்க தமிழரசு முடிவு. பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்களுக்கிடையே மோதல், ஒருவர் காயம். பாடசாலை விழாக்கள் எளிமையான முறையில் நடத்தப்பட வேண்டும், கல்வி அமைச்சு அதிரடி உத்தரவு. ஹோட்டல் ஒன்றில் முற்றிய மோதல், பல்கலை மாணவன் அடித்து கொலை. போலி சாரதி அனுமதி பத்திரங்களை விநியோகித்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் உட்பட 2 கைது. பிரான்சில் ஈழத்தமிழ் தாயும் மகளும் சடலமாக மீட்பு. சூரியன் இன்று உச்சம் கொடுக்க உள்ள பகுதிகள், பிற்பகலுக்கு பின் இடியுடன் கூடிய மழை. அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் முன்னெடுத்துள்ள பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இன்று 2வது நாளாகவும் தொடர்கிறது. பயிற்சிக்கு பின்னர் வைத்தியர்களுக்கான நியமனங்களை வழங்குவதில் சுகாதார அமைச்சு தமக்கு வழங்கிய உடன்படிக்கைகளை மீறியுள்ளதாக தெரிவித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று காலை 8 மணி முதல் நாடளாவிய ரீதியில் இந்த பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்து வருகிறது. குறித்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக வைத்தியசாலைகளின் செயல்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்ததுடன் நோயாளர்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். எனினும் வெளியிடப்பட்டுள்ள நியமன பட்டியலை உடனடியாக நீக்கி இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை பணிப்புறக்கணிப்பு தொடரும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் குறித்த நியமனங்கள் தொடர்பில் குறித்த சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை சுகாதார அமைச்சர் இதுவரை நிராகரித்து வருகிறார். வைத்தியர்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச நேற்று ஒரு சந்திப்பிற்கு அனுமதி வழங்கியிருந்த போதிலும் பணி புறக்கணிப்பு ஆரம்பிக்கப்பட்டதால் குறித்த பேச்சுவார்த்தையை நடத்தப் போவதில்லை என பாராளுமன்றத்தில் அறிவித்தார். அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷன் கரி பாரிஸில் லாட்சப்பல். தனது சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிக்க உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எனக்கோ அல்லது எனது குடும்ப உறுப்பினர்களுக்கோ சொத்துக்களை மறைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அதற்கமைய ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு இணங்க உரிய ஆவணங்களை வழங்க தான் தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2010 முதல் 2015 ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை ஒன்றிற்கு அமைவாக தனது சொத்து விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதன்படி இன்று ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேல் மேலதிக காலம் வழங்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவை தவிர ஏனைய பல முக்கிய அரசியல்வாதிகளுக்கும் கடந்த வியாழக்கிழமை இவ்வாறான அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. அவர்கள் 12 நாட்களுக்குள் தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. குறித்த காலப்பகுதிக்குள் விவரங்களை வழங்க தவறும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிராக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கும் நம்பிக்கையில்லா பிரேரணியை முழுமையாக ஆதரித்து நாடாளுமன்றத்தில் கருத்துரைப்பது என்றும் அந்த பிரேரணியை ஆதரித்து வாக்களிப்பது என்றும் இலங்கை தமிழரசு கட்சி நேற்று மாலை தீர்மானித்தது. கட்சியின் அரசியல் குழுவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நேற்று மாலை இணைய வழியில் கூடி இந்த தீர்மானத்தை எடுத்தனர். இணைய வழியில் கூட்டத்தில் பங்கு பற்றிய அனைத்து உறுப்பினர்களுமே ஏகமனதாக இந்த முடிவுக்கு வந்தனர். கூட்டத்தின் ஆரம்பத்தில் இணைய வழியில் பங்கு பற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூட்ட தீர்மானம் எடுக்கப்பட்ட சமயம் இணைய இணைப்பில் இருந்து வெளியேறியிருந்தார். எனினும் அதற்கு முன்னர் கட்சியின் தலைவர் CVK சிவஞானத்துடன் தொடர்பு கொண்ட அவர் கட்சி எடுக்கும் முடிவுக்கு தான் முழுமையாக கட்டுப்பட்டு செயல்படுவார் என்று தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது அதனை ஆதரித்து கட்சியின் சார்பில் மருத்துவர் ப. சத்தியலிங்கம், ச. குகதாசன் ஆகியோர் உரையாற்றுவர் என்றும் நேற்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அரசு மற்றும் அரசு அனுமதியின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளுக்கான 1ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது.
அதற்கமைய பாடசாலைகளுக்கு நாளை முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரையில் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணைக்கான கற்றல் செயல்பாடுகள் எதிர்வரும் 20ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. அவ்வாறு ஆரம்பிக்கப்படும் 2ஆம் தவணைக்கான கற்றல் செயல்பாடுகள் 2026 7ஆம் மாதம் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பு மாநகர சபையின் 2 உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்டு வாய்த்தருக்கு முதலாக மாறியதில் காயமடைந்த ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாய்த்தர்க்கம் ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. தாக்குதலை நடத்தியதாக கூறப்படும் மாநகர சபை உறுப்பினர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக கருவாத்தோட்டம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பாடசாலைகளில் விழாக்கள் மற்றும் ஏனைய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும் போது செலவுகளை ஆக குறைந்த மட்டத்தில் பேணுமாறு கல்வி அமைச்சு அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் பணிப்புரை விடுத்துள்ளது. பாடசாலை நிகழ்வுகளுக்காக பெற்றோர்களிடமிருந்து அதிகப்படியான பணம் வசூலிக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும். எதிர்காலத்தில் நடத்தப்படும் அனைத்து நிகழ்வுகளும் மிகவும் எளிமையான முறையிலும் குறைந்த செலவிலும் நடத்தப்பட வேண்டும். இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்களை புறக்கணித்து சில பாடசாலைகள் இன்னும் ஆடம்பரமான முறையில் விழாக்களுக்காக அதிக நிதியை செலவிடுவதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. பாடசாலை நிதி முகாமைத்துவம் தொடர்பான சுற்று நிறுவம் மற்றும் அது சார்ந்த ஏனைய நிதி விதிமுறைகளை அதிபர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என நினைவுறுத்தப்பட்டுள்ளது. ஹோமாகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு மொரகககேன வீதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று வியாழக்கிழமை இரவு இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது. உயிரிழந்தவர் நிகதலுபொத வெல்லவ பகுதியை சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஹோமாகம பசுமை பல்கலைக்கழக மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலே இதற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. குறித்த இளைஞர் குழுவொன்றினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த ஹோட்டலில் ஹோமாகம பசுமை பல்கலைக்கழக மாணவர்கள் குழு ஒன்று ஏற்பாடு செய்திருந்த விருந்துபசாரம் ஒன்றின் போது மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் மோதலாக மாறியுள்ளது. இதன்போது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் இளைஞன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சடலம் தொடர்பான நீதவான் விசாரணை இன்று நடைபெறவுள்ளது. ஹோமாகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ பாதுகாப்பு இலச்சினைகளை பயன்படுத்தி போலீசாரதி அனுமதி பத்திரங்களை விநியோகித்து வந்து பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட 2 விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹோமாகம மற்றும் புலத் ஹொகுபிட்டிய பிரதேசங்களை சேர்ந்த 34 மற்றும் 28 வயதுடைய 2 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். வேரஹெர பகுதியில் அமைந்துள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திற்கு வருகை தரும் நபர்களை ஏமாற்றி பணம் பெற்றுக்கொண்டு போலி சாரதி அனுமதி பத்திரங்களை இவர்கள் வழங்கி வந்துள்ளனர். போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வாடிக்கையாளர் போல வேடமிட்டு 10,000 ரூபாவிற்கு அனுமதி பத்திரம் பெறச் சென்ற போதே பிரதான சந்தேக நபர் சிக்கியுள்ளார். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பணியாற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து அனுமதி பத்திரங்களுக்கு ஒட்டப்படும் 9 உத்தியோகபூர்வ பாதுகாப்பு ஸ்டிக்கர்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. உரோமில் உள்ள இலங்கை தூதரகம் இது தொடர்பாக விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பில் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஏப்ரல் 10 மற்றும் ஏப்ரல் 15 ஆகிய தேதிகள் சாரதி அனுமதி பத்திர விண்ணப்பங்களை பொறுப்பேற்பதற்காக மாத்திரம் பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 தினங்களிலும் தூதரகத்தின் ஏனைய தூதரக சேவைகள் இடைநிறுத்தப்படுவதுடன் அவசர தேவைகள் மாத்திரமே கவனத்தில் கொள்ளப்படும். விண்ணப்பங்களை வினைத்திறனாக கையாளுவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த தற்காலிக மாற்றத்திற்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு தூதரகம் கோரியுள்ளது. இலங்கையின் மனைவிற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். பிரான்சின் சென்ட் டெனிஸ் மாகாணத்திற்கு உட்பட்டு பாண்டின் நகரில் ஈழத்தமிழ் தாயும் அவரது மகளும் சடலங்களாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாண்டின் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசித்து வந்த இவர்கள் நீண்ட நாட்களாக வீட்டை விட்டு வெளியே வராததால் அக்கம் பக்கத்தினருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து அதிகாரிகள் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர். இதன்போதே இருவரும் உயிரிழந்த நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டனர். உயிரிழந்தவர்கள் இலங்கையை பூர்வீகமாக கொண்டு 50 வயது மதிக்கத்தக்க தாயும் அவரது 20 வயது மகளும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இவர்கள் தற்கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட போதிலும் உடல்கூறு ஆய்வு முடிவுகள் வெளிவந்த பின்னரே மரணத்திற்கான அதிகாரப்பூர்வமான காரணம் தெரியவரும். அவர்கள் தங்கியிருந்த வீட்டிலிருந்து ஏதேனும் கடிதங்கள் அல்லது முக்கிய ஆதாரங்கள் கண்டெடுக்கப்பட்டதா என்பது குறித்த விவரங்களை போலீசார் இதுவரை வெளியிடவில்லை. இவர்களின் உயிரிழப்பிற்கான காரணம் குறித்து பிரான்ஸ் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு முதலைக்குடா களுப்பில் மீன்பிடிக்க சென்ற நிலையில் நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு பதிவாகியுள்ளது. உயிரிழந்தவர் கொக்கட்டிச்சோலை முனைக்காடு பகுதியைச் சேர்ந்து 57 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த நபர் மீன்பிடிக்க சென்ற போதே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சடலம் மீட்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக வைக்கப்பட்டுள்ளதுடன் கொக்கட்டிச்சோலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஆசிய சர்வதேச மல்யுத்த போட்டிக்கான தேசிய மட்ட தெரிவு போட்டி ஏப்ரல் 6, 7 மற்றும் 8 ஆகிய திகதிகளில் கண்டி திகழ உள்ளக விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இப்போட்டியில் வித்யானந்தா கல்லூரியைச் சேர்ந்து 23 வயதுக்குட்பட்ட பிரிவில் 4 பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். அவர்களில் 2 மாணவர்கள் சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். அதில் கி சனுஜா வெள்ளிப் பதக்கம் பெற்று 2ஆம் இடத்தை பெற்றதுடன் ஜே வினோஜன் வெண்கலப் பதக்கம் பெற்று 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார். இவர்களின் இந்த சாதனை முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் வித்யானந்தா கல்லூரிக்கும் அவர்களின் சமூகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள். சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் 12 மணியளவில் நாகவில்லு, கல்கமுவு, சீகிரிய, பலகஸ்தமனு மற்றும் மாங்கனி போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கிறது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கண்டி, நுவரெலியா, மாத்தளை மற்றும் பதுளை மாவட்டங்கள் தவிர நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். சப்ரகமுவ, மேல், தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும். கொழும்பு தொடக்கம் காலி, மாத்தறை ஊடாக கம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும். காலி தொடக்கம் மாத்தறை, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் புத்தூர் மேற்கு நவக்கிரியை பிறப்பிடமாகவும் கனடா டொரண்டோ, புத்தூர் மேற்கு நவக்கிரி ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு நாகமுத்து குமாரசிங்கம் அவர்கள் 9/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மண்கும்பானை பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணம், பிரித்தானியா, லண்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி பவளம்மா வெள்ளைச்சாமி அவர்கள் 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மன்னார் பள்ளிமுனையை வதிவிடமாக கொண்டிருந்த செல்வி ஆண்ட்ரோ அண்ட் தனாமிகா ராஜ் அவர்கள் 9/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வயாவிளானை புறப்படமாகவும் ஜெர்மனி ஈஸ்ட் நகரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சுப்பிரமணியம் சாந்தநாதன் அவர்கள் 7/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.